இல்ல அதான் தனிநபர் வருமான உச்சவரி அந்த வரம்பு வந்து 12 லட்சமா உயர்த்தி இருக்காங்க. நிறைய கிராமப்புறங்கள்ல 1.5 லட்சம் தபால் நிலையங்கள் ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. விவசாயத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அதற்கான தொழில்நுட்பங்களோட விவசாயம் செய்யப்படும்லாம் சொல்லியிருக்கிறாங்க. காப்பீட்டுத் துறையில வந்து கிட்டத்தட்ட 100% அந்நிய முதலீடு ஏற்படுத்தும்லாம் சொல்லியிருக்காங்க. பீகார்ல விமான நிலையம் இது பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள் தமிழகத்துக்கான எந்த ஒரு திட்டமும் அறிவிக்கல. இந்த பட்ஜெட்டை எப்படி பாக்குறீங்க? முழுமையா பட்ஜெட்டை படித்து பார்த்த பிறகு கருத்து சொல்லுவேன். தொடர்ந்து அந்த எதிர்கட்சிகள் இன்னைக்கு கூட இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது எதிர்கட்சிகள் அமளியில் அவங்க எதிர்கட்சியில் அவருடைய வேலையை செய்கிறார்கள். அப்புறம் முறையான விவாதங்கள் நடக்காம வந்துட்டு இந்த மாதிரி விதிமுறைகள்னால பட்ஜெட்ல எப்படி அடுத்த பட்ஜெட்டுக்கு தேதி டைம் இருக்கும், அதுல விவாதம் இருக்கும். அப்புறம் நிதியமைச்சர் பதில் சொல்லுவாங்க. இதுல திருக்குறள்லாம் கூட மேற்கோள் காட்டி பட்ஜெட் இது பண்ணாங்க. தமிழகத்தில் எந்த ஒரு திட்டமும் திருக்குறள் உலக பொது குறள், அதுல எல்லா அம்சங்களும் இருக்கு. இன்னைக்கு உலகத்துல இருக்க அனைத்து நாடுகளுமே திருக்குறளை புரட்டி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிருக்கு. அத்தனை அம்சங்களும் திருக்குறளில் புரிந்து கிடக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.